proclaim that the kingdom of heaven is close at hand. மத்தேயு 10:7 விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இறை ஆட்சி மலர வேண்டும் என்று நற்செய்திக்கு ஒட்டிய பாடலாக ஆராதனையில் பாடினோம். குறள் 2 கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். நாம் படிப்பது, அறிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது இவை அனைத்தும் வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதை ஏட்டுச் சுரக்காய் என்று அழைப்போம். ஏட்டுச் சுரக்காய் என்றால் புத்தகத்திலே இருக்கக்கூடிய சுரைக்காய் நமக்கு கறிக்கு ஆகாது, சமையல் செய்து சாப்பிட முடியாது. அதுபோன்று வெறுமனே எண்ணங்களாக நாம் படிப்பது, சிந்தனைகளாக மட்டும் இருந்தால் அதனால் பயன் இல்லை. கற்று தெளிந்து அந்த இறைவனுடைய பாத கமலத்தில் வந்து பணிய வேண்டும். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்பதுதான் மனிதனுடைய வாழ்க்கையின் சித்தாந்தம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இறையாட்சி மலர, அந்த இறையாட்சியிலே பகைமை, எதிர்ப்பு, வேதனை, சோதனை இவைகள் இருக்காது. பாலும் தேனும் பொழிந்திடும், காணான் கனவு பாறை தண்ணீர் சுரந்திடும், மன்னா தரையில் விழும், சிங்கமும் கன்றும் தோழமையில் சிறுவர் நட்பு பாம்போடு சேர்ந்து விளையாடுவார்கள் என்று வேதம் சொல்லுகின்ற வகையிலே இந்த அமைப்புகள் இருக்க வேண்டும், இருக்க முடியும். நாங்கள் கேரளாவுக்கு சென்று தங்கிய இடத்திலே ரொம்ப காலத்துக்கு முன்னால் நாங்கள் போர்டிங்கில் படிக்கும் பொழுது அருட்தந்தை ஸ்டீஃபன் அவர்கள் ஒரு பழக்கத்தை உருவாக்கினார்கள். பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு கடிதம் எழுதுவதற்கு ஒரு மேஜையிலே போஸ்ட்கார்ட், இன்லைன் லெட்டர்ஸ், கவர் எல்லாம் ஸ்டாம்ப் ஒட்டி ரெடியாக இருக்கும். யார் வேண்டுமானாலும் வந்து தேவையானதை எடுத்துக்கொண்டு அதற்குரிய கட்டணத்தை அங்கே இருக்கக்கூடிய பெட்டியிலே போட வேண்டும். யார் அங்கே கடையில் விற்பதற்காக இருக்க மாட்டார்கள். உனக்கு தேவையா வந்து எடுத்துக்கொள், அதற்குரிய கட்டணத்தை செலுத்து என்று உருவாக்கினார்கள். ஏறக்குறைய பிள்ளைகள் எல்லாம் அந்த நல்ல குணத்துடன் நேர்மையுடன் நடந்து கொண்டார்கள் என்பதுதான் கண்ட ஒரு படிப்பினை. அதன் பிறகு அது தொடர முடியவில்லை பல காரணங்களினால். சமீபத்தில் நாங்கள் கேரளாவுக்கு சென்ற பொழுது தங்கிய இடத்திலே ஒரு அறை, அந்த அறையானது சாப்பிட்ட பிறகு சற்று ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு அறை. பிள்ளைகள் செஸ் விளையாடலாம், இந்த பரமபதம் விளையாடலாம், இன்னும் இந்த பலவிதமான விளையாட்டுக்கள், டேபிள் டென்னிஸ். இன்னொரு இடத்துல ஒரு மேஜையிலே அழகான அந்த இடத்தை பற்றிய, அந்த ரிசார்ட்டை பற்றிய படங்கள், பலவிதமான படங்கள் அதில் எழுதியிருந்தது. இந்த கார்டை எடுத்து உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் எழுதி இங்கே இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில், போஸ்ட் பாக்ஸில் போடுங்கள், நாங்களே ஸ்டாம்ப் ஒட்டி அவைகளை அனுப்பி வைக்கிறோம் என்று எழுதியிருந்தது. இது பரவாயில்லையே. பத்தாவதுக்கு அங்கே ஒரு பேனா ஒன்று நூலால் கட்டி அங்கே வச்சுருந்தாங்க. பேனா கூட இல்லைனா கூட அங்கே இருக்கக்கூடிய ஒரு கார்டை எடுத்து எழுதி போட வேண்டியது. சரி, ஒரு சோதனையாக ஒரு 3 கார்டு அங்கிருந்து அனுப்பி வைத்தேன். நேற்று தான் அவைகள் வந்து சேர்ந்தன. ஆக அவர்கள் சொன்னதை செய்தார்கள். யாராவது போய் ஒரு போஸ்ட் கார்டு அனுப்புனா போஸ்ட் கார்டு வாங்கணும், போஸ்டேஜ் வாங்கணும், இப்படியெல்லாம் அந்த தொல்லைகள் எல்லாம் தேவையில்லை, நாங்கள் செய்கிறோம், நீங்கள் எழுதுவதை மட்டும் செய்யுங்கள் என்றார்கள். நடந்தது. இப்போதும் அப்படி நடக்கக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல மனம் படைத்தவர்கள். இப்படியாக இறையாட்சி இருக்க வேண்டும். வெளிநாட்டிலெல்லாம் வத்தி விற்கிறதுக்கு ஆள் நிற்க மாட்டாங்க. ஒரு வத்தியை எடுத்துகிட்டு அதுக்குரிய கட்டணத்தை
அங்கே இருக்கக்கூடிய உண்டியலில் போட வேண்டும். நம்ம ஊரில் என்ன தெரியுமா நடக்கும்? எரிஞ்ச வத்தியை சுற்றிட்டு போயிடுவாங்க. அப்போ எங்கே பாரதூர வித்தியாசம் பார்த்தீங்களா? ஆகவே அதுக்கு நான் ஒரு பொட்டி வச்சுருக்கேன், எரிஞ்ச வத்தியெல்லாம் அதில் போடணும் அப்படின்னு சொல்லி. நீதி நேர்மை இருக்க வேண்டும். யாரும் காவலுக்கு இருக்க வேண்டிய தேவை இருக்கக்கூடாது. என்னுடைய மனசாட்சியின்படி நான் நடப்பேன். அதுதான் கற்றுக்கொண்டதனுடைய பலன். மினிஸ்ட்ரி பிகின்ஸ் when one life touches another. theologian எட்வர்ட் ஹாகன்பெர்க் என்பவர் கூறுகின்ற வார்த்தைகள், ஒருவரின் வாழ்வு மற்றவரை தொடுதலே மறைபணியின் தொடக்கம். மறைபணி என்பது என்ன? என்னுடைய வாழ்வு பிறரை தொட வேண்டும். இத்தகைய ஒரு வாழ்வு ஈர்ப்பு தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். ஒரு துளி தேன், ஒரு பாட்டில் நிறைய வினகர், காடி வச்சு பாருங்க, எதில் ஈக்கள் கூடும்? அந்த காடி பக்கம் போகவே போகாது. ஆனால் ஒரு துளி தேன் இருக்கின்ற இடத்தில் ஈக்களும் தேனீக்களும் மொய்க்கும். அதே போன்று இந்த வாழ்வானது கிறிஸ்துவை சான்று பகரக்கூடிய வாழ்வாக, பிறரை தொடக்கூடிய வாழ்வாக இருத்தல் வேண்டும். போப் பால் தி சிக்ஸ்த் கூறுகிறார், evangelization as it is often called is the grace and vocation proper to the church, her deepest identity. திருச்சபைக்கே உரித்தான அருளும் அழைப்பும் அதன் சிறந்த அடையாளமுமாக அமைவது நற்செய்தி. இந்த நற்செய்தி அறிவிப்பு. நற்செய்தி என்று சொன்னால் முதலில் நாம் பைபிளோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்துவையும் கொடுப்பது தான் நற்செய்தி. அதை இன்னும் அதிகமாக நம்முடைய செயல்பாடுகளினால் கொடுப்பது தான் சிறந்த நற்செய்தி. ஹோமியோபதி மருந்து கேள்விப்பட்டிருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். எப்படி இருக்கும் தெரியுமா? சின்ன 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 உருண்டையாக இருக்கும். மருந்து உள்ளர இருக்கும், ஆனால் அதில் மேலே இருக்கக்கூடியது சர்க்கரை கோட்டிங் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை பூச்சு. ஆகவே சாப்பிடும்போது வாயில் வச்ச உடனே நாக்கில் அது தித்திக்கும். அதன் உடனே முடுங்கிவிட்டால் மருந்து உள்ளே சென்று விடும். மருந்து உள்ளே, ஆனால் வெளியிலே இந்த சர்க்கரை பூச்சி இருப்பது. எப்படி மருந்தை சாப்பிடுவதும் சுலபமாக சிறுவர் முதல் பெரியவர் வரை இருக்கிறதோ, அப்படி நம்முடைய செயல்பாடுகளில் உள்ளே கிறிஸ்து இருக்க வேண்டும். அது இங்கே இருந்தால் தான் வரும், இங்கே இல்லைன்னா வராது. சும்மா கடமைக்கு தேமைன்னு இருந்தால் ஒன்றும் இருக்காது. ஒரு சின்ன கிளாஸில் 5+2 அப்படின்னு ஒரு கூட்டல் கணக்கு சொல்லிக் கொடுக்கணும். 5+2 என்ன சொல்லுங்கள்? 5 விரல் இந்த பக்கம், இந்த பக்கம் 2 விரல் கூட்டி சொல்லுங்கள். சின்ன பிள்ளைகிட்ட சொல்லலாம். சின்ன பிள்ளைங்க 1 2 3 4 5 6 7 அப்படின்னு சொல்லும். இதே கொஞ்சம் நற்செய்தி தாக்கமுள்ளவர்கள் இப்படி சொல்லலாமே, என்கிட்ட 5 ரொட்டி இருக்குது, 2 மீன் இருக்குது, ரெண்டும் சேர்த்து எத்தனை பொருட்கள் என்கிட்ட இருக்குது சொல்லுங்கள்? 7ன்னு சொல்லும். கணக்கு சொல்லி கொடுத்தாச்சு. ஆனால் அந்த கணக்கின் பின்னால் இருக்கிற நற்செய்தியினுடைய அறிவிப்பு அந்த பிள்ளைகளுக்கு இப்படித்தான் இயேசு 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு பெருக்கி கொடுத்தார் என்று சின்ன பிள்ளைகளுக்கு மறைக்கல்வியாக போதிக்கலாமே. அப்படி நாம் போதித்திருந்தால், நான் அந்த நற்செய்தி இங்கே படித்தப்ப புது நன்மை வாங்கின பிள்ளைங்க ஒன்று ஏந்து நின்று எத்தனை பேருக்கு இயேசு அதை பழுக்கி கொடுத்தாருன்னா அது ரேஷன் ஆக்கிடுச்சு. 5000 500ன்னு குறைச்சிருச்சு. அது கேட்டது பாருங்கள் எப்படி. இவ்வாறு இந்த தாக்கம் நம்முள் இருந்தால், நற்செய்தி அறிவிக்கின்ற தாக்கம், அதை எப்படியாவது நான் கொடுப்பேன். இதுதான் திருச்சபையினுடைய சிறந்த அழைப்பும் அடையாளமும். பெனிஹின் என்ற ஒரு பெரிய பிரசங்கியார், ஜக்கரியா 4:6 அவர் இதை எடுத்து கொடுக்கின்றார். Give your best to the Lord today and watch what he will do for you, for we know it is not by might nor by power but by spirit, says the Lord of hosts. மேன்மையானவற்றை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள், மேலான அற்புதங்களை எண்ணிலாது செய்வார். ஏனெனில் உனது ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியாலே
ஆகும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆகவே இறைவன் உன்னோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக வல்லமையான காரியங்களை செய்ய முடியும். The church is anxious that this society that you are going to build up should respect the dignity, the liberty and the rights of individuals. Vatican Council 2. நீ கட்டி எழுப்புகிற இந்த சமூகம் தனியொரு மனிதனின் அந்தஸ்து, சுதந்திரம், உரிமைகளை மதிக்க வேண்டும் என்று திருச்சபை கவலையுடன் ஏங்குகிறது. ஒவ்வொரு தனித்தனி மனிதனும் அவருக்குரிய அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும். கிரேக்க மொழியில் ஒரு பழமொழி இருக்கிறது, ஆந்த்ரோபோஸ் மீக்ரோஸ் கோஸ்மோஸ். ஆந்த்ரோபோஸ் என்றால் மனிதன், மீக்ரோஸ் என்றால் மிக சிறிய, மைக்ரோஸ்கோப், மைக்ரோபயாலஜி என்ற அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். ஆந்த்ரோபோஸ், ஆந்த்ரோபாலஜி என்றெல்லாம் உண்டு. ஆந்த்ரோபோஸ் மனிதன், மீக்ரோஸ், கோஸ்மோஸ் என்றால் உலகம், கோஸ்மாலஜி, காஸ்மெட்டிக்ஸ் என்று பல வார்த்தைகள் அதிலிருந்து வருகின்றன. இந்த 3 வார்த்தைகள் சொல்லுவது என்ன? ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனி உலகம், அந்த மனிதனுக்குரிய அந்தஸ்தும் உரிமையும் சுதந்திரமும் கொடுக்கப்பட வேண்டும், யாரையும் உதாசீனம் செய்யக்கூடாது என்பது திருச்சபையினுடைய தலையாய கடமையும் பணியுமாய் இருக்கிறது. எனவே இத்தகைய சிந்தனையுடன் பிரான்சிஸ் அசிசியாருடைய ஜெபத்தை சொல்லி நம் சிந்தனைகளை, தியானத்தை முடிப்போம். முழந்தால் இருப்போம். May the power of your love, Lord Christ, fiery and sweet as honey, so absorb our hearts as to withdraw them from all that is under heaven. Grant that we may be ready to die for love of your love, as you died for love of our love. அன்பு தேவனாகிய இயேசுவே, தேனினும் இனிய திவ்ய மதுரமான தொட்டதெல்லாம் தூயதாக்கும் அக்கினியான உமது அன்பில் எங்கள் அனைவரின் இதயத்தையும் மற்றும் மன்னகத்தின் சகல மனுவனைத்தையும் பால் ஈர்த்தருளும். நீர் எங்கள் மீது கொண்ட அன்பினால் எங்களுக்காய் மரித்தீரே. அன்பரே, நாங்களும் அன்புக்காய் உயிர் துறக்கும் உன்னத வரத்தை தந்தருளும்.